வளர்ச்சியை விட தமிழகத்தின் உற்பத்தி வளர்ச்சி 3 மடங்கு அதிகமாகியுள்ளது. அனைத்து தொழில் துறையினருக்கும் நம்பிக்கை அளிக்கும் மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். டில்லி அணியா தமிழக அணியா என்ற முதல்வர் ஸ்டாலினின் திசை திருப்பும் வேலை தமிழக மக்களிடம் எடுபடாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும் என ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை முதல்வர் ஸ்டாலின் நிராகரித்ததை தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணி குறித்து பேசிய திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சை பொருட்படுத்த வேண்டாம் என மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். தனி பெரும்பான்மை பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் போது கூட்டணி ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கைகள் எல்லாம் ஈடுபடாது, ஏற்கப்படாது என கோவில்பட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். மகா சிவராத்திரி மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு கிளாம்பாக்கத்தில் இருந்து இன்று முதல் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது. இன்று 125, நாளை 500, நாளை மறுநாள் 505 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிமுக திமுக என இரண்டு பக்கமும் தேமுதிக கூட்டணி பேசுகிறது என்பது தவறான தகவல் என கூட்டணி குறித்த கேள்விக்கு பிரேமலதா பதிலளித்தார். உலகக்கோப்பையை வென்ற 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த தமிழக வீரர்கள் அம்ரீஷ் மற்றும் தீபேஷ் ஆகியோரை துணை முதல்வர் உதயநிதி நேரில் சந்தித்து பாராட்டினார். இளம் வீரர்களுக்கு திமுக அரசு துணை நிற்கும் என்றார். எகிப்து பிரமிட் கல்லறைகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 2000 ஆண்டுகள் எழுத்துக்கள் பழமையான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அதில் சிகை குற்றன் என்ற தமிழ் வணிகரின் பெயர் உள்ளது என்றார். எம்ஜிஆர் மோடி இருவரும் ஒரே சிந்தனையுடையவர்கள். எம்ஜிஆர் பெண்களுக்காக எதையும் செய்வார், அதேபோல்தான் மோடியும் என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விஜயிடம் இருப்பது நிரூபிக்கப்படாத ஓட்டுகள். 15% ஓட்டுகளை பெற்றாலும் அது 0 தான். இன்னொரு கூட்டணியுடன் அவர் சேர்ந்தால் அது மாறும். இது அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களுடைய கருத்து என தமிழிசை கூறியுள்ளார். மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ராகுல் பார்லிமெண்டில் அராஜகத்தில் ஈடுபடுகிறார். அரசியல் நடத்த 1000 விஷயங்கள் இருக்கும்போது நாட்டின் பாதுகாப்பை அரசியலாக்கினால் அடுத்த முறை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியும் கிடைக்காது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் கமிஷன் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது, திரும்ப திரும்ப தவறு செய்கிறது. கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்போம் என ராமதாஸ் கூறினார். ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் அண்மையில் திமுகவில் இணைந்த நிலையில் ஜெயலலிதா ஆவிதான் என்னை தாய் கழகமான திமுகவிற்கு செல்லுமாறு சொன்னது என ஆலங்கோளத்தில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசினார். இந்தியாவை காட்டிலும் வர்த்தகத்தின் மூலம் வங்கதேசம் அதிக பலன்களை அடைவதாக பார்லியில் ராகுல் மற்றொரு பொய்யை பரப்புகிறார். இதற்கு ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆபத்துகளை ஏற்படுத்தும் விலங்குகள் மற்றும் இயற்கை ஆகியவற்றுடன் மனிதர்கள் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என RSS தலைவர் மோகன் பாகவத் தெரிவித்தார். மனிதர்கள் அனைவருடனும் எப்படி ஒன்றாக வாழ்வது என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் என்றார். ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு எதிராக கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்து மான நஷ்ட வழக்கில் 10 லட்சம் ரூபாய் செலுத்த மகேந்திர சிங் தோனிக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசின் செலவினங்களுக்காக ரூபாய் 5396 கோடிக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஃபெவிகால் கொண்டு ஒட்ட பார்க்கிறார்கள். காங்கிரஸ் பிரிந்து போக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. திருமாவளவன் திமுக கூட்டணியில் ஜெல் போல ஒட்டிக் கொண்டிருக்கிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கூறியுள்ளார். டில்லி ஆட்சியாக இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும். ரயில் நிலையம் மற்றும் 10 ரயில்கள் வேண்டுமென்றால் டில்லியில்தான் கேட்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் காஞ்சிபுரத்தில் கூறினார். திமுக ஆட்சி மீது மக்கள் கொதித்து போய் உள்ளார்கள் என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். எந்த என்ஜின் எப்படி உள்ளது என இன்னும் 1 மாதத்தில் தெரிந்துவிடும் என்றார். விஜய் வருகையால் திமுகவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் விஜய்க்கு முதல் முறை வாக்காளர்களின் வாக்கு தொகுதிக்கு 7% வரை உள்ளது. இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணிக்குதான் பாதிப்பு இருக்கிறது என மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமும் அன்சாரி தெரிவித்துள்ளார். தேனி மேகமலை அருவியில் சீரமைப்பு பணிகள் முடிந்து 125 நாட்களுக்கு பிறகு இன்று முதல் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேர்தலுக்குள் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க இருப்பதாக திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் சபாபதி மோகன் கூறியுள்ளார். அவர் பாஜகவில் இருக்கும் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன என்றார்.
முதல்வர் ஸ்டாலின் கல்வியும் மருத்துவமும் தனது 2 கண்கள் என கூறி 2 துறைக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திமுக கூட்டணி எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது. மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். 2011 நடந்ததுதான் இப்போதும் நடக்கப் போகிறது என மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மகன் உதயநிதியை முதல்வராக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் ஸ்டாலினுக்கு உள்ளது. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய எண்ணமோ சிந்தனையோ இல்லை என தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கூறினார். காங்கிரஸ் எம்பி ராகுல் முதிர்ச்சியற்ற பகுதி நேர அரசியல்வாதி என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறினார். பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா என்னுடைய பிள்ளை, அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார். அவர் பற்றி தவறான செய்தி பரவி வருகிறது என சாலமன் பாப்பையா கூறினார். புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் தாக்கலின் போது உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு என்கிற குப்புசாமி எழுந்து வந்து சபாநாயகர் செல்வம் சபையை நடத்த தகுதியற்றவர் என ஆவேசமாக கூறினார். பின்னர் அவர் வெளிநடப்பு செய்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு டில்லி சென்று போராட எனது தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் தயாராக உள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக உள்ளதா என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி கூறினார். தேமுதிக விருப்ப மனு வாங்குவதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைய இருந்த நிலையில் 15ஆம் தேதி வரை மேலும் 3 நாட்கள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யாத நிலையில் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு ரூபாய் 2000 கோடியை அரசு ஒதுக்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. இவையெல்லாம் தேர்தலுக்கு முன் கமிஷன் கல்லா கட்ட திமுக அரசின் தந்திரமா என்பதை முதல்வர் ஸ்டாலின் விளக்க வேண்டும் என நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். முதலீடுகள் செயலாக்க மாநாட்டில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு சிலருக்கு எங்களுடைய செயல் மூலம் பதில் சொல்லும் மாநாடுதான் இந்த மாநாடு என்றார். தொழில்துறையில் நாங்கள் செய்துள்ள சாதனைகளை அடுத்து நாங்கள் வந்துதான் முந்த போகிறோம் என்று உறுதியாக கூறினார். ஒரு கூட்டம் பொய் சொல்வதையே அரசியலாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. மனம் புண்படும்படி பேசி வருகின்றனர். அரசியலிலிருந்து என்னை ஒழித்து கட்ட எதையோ பேசுகிறார்கள் என ராமதாஸ் கூறினார். எவ்வளவு முதலீடுகள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்பதுதான் முக்கியம் என்கிறார் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா. தமிழகத்தில் உற்பத்தித் துறையும் சேவைத் துறையும் சமமாக கொண்டுவர வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்றார். சிறுபான்மை மக்கள் அதிகம் வசிக்கும் கோவை தெற்கு தொகுதியிலிருந்து வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக சார்பில் தெற்கு தொகுதியில் மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் எப்படிப்பட்டவர் என்பது மக்களுக்கு தெரியும். அவரது பேச்சுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கருத்து எங்களை எந்த வகையிலும் பாதிக்காது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். தேமுதிகவின் 26வது கொடி விழாவை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா கொடியேற்றினார். 2026 சட்டசபை தேர்தலில் தேமுதிக அசைக்க முடியாத சக்தி என்பதை நிரூபித்து காட்டுவோம் என பிரேமலதா தலைமையில் தொண்டர்கள் உறுதிமொழி ஏற்றனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாரதிய ஜனதா அரசிற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சேலத்தில் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டுள்ள 4998 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என தாவேகா தலைமை அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, பியூஷ் கோயல் நாளை திருச்சி வருகிறார்கள். கூட்டணி, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பாஜக மையக்குழு உறுப்பினர்களுடன் இருவரும் ஆலோசனை நடத்துகின்றனர். விஜய் ஒரு துரோகி, தேர்தலில் தோற்றால் அவர் வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விடுவார். இளைஞர்கள் அவரை நம்பி பணத்தை செலவு செய்ய வேண்டாம் என பிடி செல்வகுமார் கூறினார். மத்திய அமைச்சர் அமித்ஷா வரும் 14ஆம் தேதி காரைக்கால் வரவுள்ளதாக புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். அமித்ஷாவின் வருகை பாஜகவினருக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றார். காங்கிரஸ் உடனான கூட்டணி குறித்து முதல்வர் பேசிக் கொள்வார். அவர்கள் வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும். கூட்டணியை நம்பி கட்சி நடத்த முடியாது என அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்த புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, அனைத்து தொகுதிகளும் முன்னேற வேண்டும் என்ற மக்கள் விரும்பும் ஆட்சி இங்கு நடக்கிறது. இந்த ஆட்சி புதுச்சேரிக்கு தொடர்ந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் என்றார். தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமல் தமிழக நலன் புறக்கணிக்கப்படும் போது அதனை எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வரவேற்பது வேதனை அளிக்கிறது என அமைச்சர் மெய்யநாதன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சியின் 2026-2027 ஆண்டுக்கான பட்ஜெட்டை வரும் 18ஆம் தேதி மேயர் பிரியா தாக்கல் செய்கிறார். இதுகுறித்த விவாதம் மாநகராட்சி கூட்டத்தில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு பிப்ரவரி 14ஆம் தேதி திருப்பத்தூரில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வந்தவாசியில் விதிகளை மீறி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பிறந்தநாள் கொண்டாடிய தாவேகா மாவட்ட செயலாளர் உதயகுமார் உள்ளிட்ட 50 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
காதலர் தினத்தையொட்டி ஹோசூரில் வளர்க்கப்படும் ரோஜாக்களுக்கு ஆன்லைனில் அதிகம் வரவேற்புள்ளதால் நாள்தோறும் 10 லட்சம் ரோஜாக்கள் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. இதனால் கூடுதல் வருவாய் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மகா சிவராத்திரியையொட்டி தமிழகம் முழுவதும் 1360 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,16,800 ரூபாய்க்கும், கிராமுக்கு 190 ரூபாய் குறைந்து 14,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றம் இன்றி கிராம் 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஓய்வு பெற்ற மற்றும் பணியில் இருக்கும் ராணுவ அதிகாரிகள் புத்தகங்கள் எழுதுவது குறித்த விதிகளை கடுமையாக்க மத்திய அரசு புதிய விதிமுறைகளை கொண்டுவரவுள்ளது. சென்னையிலிருந்து ரேணிகுண்டா செல்லும் நிலக்கரி ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலில் திடீரென புகை வந்தது. டிரைவர் உடனடியாக ரயிலை கடம்பத்தூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தினார். ஊழியர்கள் வந்து புகையை கட்டுப்படுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கேரளா உட்பட நாடு முழுவதும் மத்திய அரசை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டம் நடக்கிறது. இதுவொட்டி தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு புறப்பட்ட அரசு பஸ்கள், வாகனங்கள் மாநில எல்லையில் நிறுத்தப்பட்டன. கேரள அரசு பஸ்களும் இயக்கப்படவில்லை. சென்னையில் முதலீட்டு செயலாக்க மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் 52 தொழில் நிறுவன திட்டங்கள் தொடங்கப்பட்டது. 71 திட்டங்களுக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினார். கிண்டியில் நடந்த முதலீடு செயலாக்க மாநாட்டில் ரூபாய் 74,267 கோடி மதிப்பிலான திட்டங்களை முதல்வர் தொடங்கி வைத்தார். டாபர், மகேந்திரா ஆராய்ச்சி மையம், பிரிட்டானியா, லூலு குரூப், டாடா கெமிக்கல்ஸ் ஆலை, விவிடிஎன் டெக்னாலஜி நிறுவனங்களுக்கும் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சட்டசபை தேர்தலை காரணம் காட்டி வழக்கமான பணிகளை காவல்துறை தவிர்க்கக்கூடாது என சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தாமதத்திற்கு தேர்தலை காரணமாக கூறக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் வரும் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசை கண்டித்து திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தை சேர்ந்த 300 பேரை போலீசார் கைது செய்தனர். டிஜிபி நியமனம் தொடர்பாக யுபிஎஸ்சிக்கு 1 வாரத்தில் பெயர் பட்டியல் தர தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி தேர்வுக்கான குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்றும் கூறியது. கோவை ஈஷா யோக மையத்தில் 32வது மகா சிவராத்திரி விழா கொண்டாட்டங்கள் வரும் 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இவ்விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். சென்னையில் துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் உள்ளிட்ட 7 பேர் குழு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆகியோருடன் சட்டசபை தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டனர். இந்தியா மற்றும் உலகளவில் மிகப்பெரிய நிறுவனமாக உள்ள டாபர் இந்தியா லிமிடெட் நிறுவனம் தனது முதல் தென்னிந்திய உற்பத்தி ஆலைக்காக தமிழகத்தின் திண்டிவனத்தில் அடிக்கல் நாட்டியது. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் இதுவரை 2 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் ரூபாய் 3,500 கோடி மதிப்பீட்டில் மேலும் 1 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நாமக்கல்லில் 15 நாட்களுக்கு பிறகு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. 5 காசுகள் உயர்ந்து ஒரு முட்டை விலை 5 ரூபாய் 30 காசாக நிர்ணயம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டுக்கு பஸ்ஸில் சென்ற கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 52 வயதான அப்துல் லத்தீப் என்பவரை போலீசார் கைது செய்தனர். பெங்களூருவின் தனிச்சந்திரா பகுதியில் தனியார் பள்ளி பஸ் ஒன்று 2 வீலரில் மோதியதில் 2 மற்றும் 4 வயதுடைய 2 சிறுமிகள் பரிதாபமாக இறந்தனர். மோசடி வழக்கில் தலைமறைவாகியுள்ள விஜய் மல்லையா கண்டிப்பாக இந்தியா திரும்ப வேண்டும், நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்துவிட்டு நிவாரணம் கோர முடியாது என மும்பை கோர்ட் தெரிவித்துள்ளது. 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான மத்திய பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் 3.25 லட்சம் கோடி மதிப்பிலான விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை வாங்கவும் ஒப்புதல் வழங்கியது. இந்திய காப்பீட்டுத் துறையில் இனி 100% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கும் வகையில் திருத்தப்பட்ட புதிய சட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி அரசாணை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய தேவையான இடங்களில் இருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று மில்லியன் கணக்கான தொழிலாளர்களும் விவசாயிகளும் தங்கள் உரிமைகளுக்காக தெருக்களில் இறங்கி போராடுகின்றனர். அவர்களுடன் நானும் துணை நிற்கிறேன் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார். இந்தியாவின் முதல் மெல்லிசை சாலை மும்பையில் திறக்கப்பட்டுள்ளது. நாரிமன் பாயிண்ட் ஒர்லி இடையே 500 மீட்டர் நீளமுள்ள இந்த சாலையில் 70 80 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் செல்லும்போது ஜெய் ஹோ பாடல் கேட்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
பிரதமர் மோடி அமெரிக்காவிடம் இந்தியாவை வெற்றிவிட்டார் என பேசிய லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவரப்படும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். பிரதமர் மோடி மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரி வருவார் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பிரதமர் பங்கேற்கும் விழா மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை பங்கேற்க வைக்கும் பணிகளை பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் செய்து வருகின்றனர். மத்திய அரசின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நாடு முழுவதும் இன்று வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற உள்ளது. 30 கோடி தொழிலாளர்கள் இதில் பங்கேற்க உள்ளதால் அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தது. கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தார். திருப்பதி ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோயிலில் வருடாந்திர மகாசிவராத்திரி பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை சூரிய பிரபை வாகனத்தில் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தஞ்சை மாவட்டம் சந்தானபுரம் கிராமத்தில் உள்ள மகா காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி மாத பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. பிப்ரவரி 17ஆம் தேதி வரை சபரிமலை நடை திறந்திருக்கும். பக்தர்கள் சபரிமலா online.org.in என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யலாம். வங்கதேசத்தில் இன்று பொது தேர்தல் நடக்கிறது. 300 இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் 50 அரசியல் கட்சிகளை சேர்ந்த 1755 வேட்பாளர்கள் மற்றும் 273 சுயேட்சைகள் தேர்தலில் போட்டியிடுகின்றன. உலகின் முதன்மையான எரிசக்தி உற்பத்தியாளராக அமெரிக்கா மாறியுள்ளது. நிலக்கரி ஏற்றுமதியை அதிகரிக்க ஜப்பான், கொரியா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்துள்ளோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் இத்தாலி அணிக்கு முதலில் பேட்டிங் செய்த நேபாளம் அணி 124 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. காயம் காரணமாக T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து ஆஸ்திரேலிய கேப்டன் மிட்சல் மார்ஷ் விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக ஸ்டீவ் ஸ்மித் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். கேப்டனாக டிராவிஸ் ஹெட் நியமிக்கப்பட்டார். நடிகர் ரவி மோகனுடன் தனது பிறந்த நாளை பாடகி கெனிஷா கொண்டாடினார். அந்த போட்டோக்களை பகிர்ந்து ரவி மோகன் வந்தபின் என் உலகமே மாறியது. என் செயல்பாடு, எண்ணங்கள், காதல் குறித்த பார்வை எல்லாமே புதிதானது. கஷ்டமான நேரங்களில் துணையாக நின்றார். ரவி மோகனுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என கெனிஷா குறிப்பிட்டுள்ளார். சிவகார்த்திகேயனின் அடுத்த படத்தை வெங்கட் பிரபு இயக்குவதாக இருந்தது. சயின்ஸ் பிக்ஷன் படமாக உருவாக்குறது. ஆனால் படத்தின் பட்ஜெட் சிவகார்த்திகேயன் மார்க்கெட்டை ஒப்பிடும்போது அதிகமாக உள்ளதால் படத்தை தயாரிக்கும் நிறுவனம் தயங்குவதால் படம் தள்ளி போகிறதாம். அதனால்தான் தாய்க்கிழவி பட இயக்குநர் சிவகுமார் முருகேசன் இயக்கும் படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க முன்வந்துள்ளார் என்கிறார்கள். நடிகர் புகழ் காமெடி மற்றும் ஹீரோவாக நடிக்கிறார். சஜோ சுந்தர் முருகேசன் இயக்கத்தில் அவர் நடித்துள்ள படம் 4 Idiots. இப்பட விழாவில் பேசிய புகழ், சென்னையில் 2 வீலர் கார் வாட்டர் வாஷ் கம்பெனியில் வேலை பார்த்தேன். நண்பர் உதவியால் டிவியில் வாய்ப்பு வந்தது. அப்படியே முன்னேறி காமெடியனாக நடித்து ஹீரோவாகிவிட்டேன். முதன்முறையாக இந்த படத்தில் ஒரு பாடலும் பாடியிருக்கிறேன் என்றார். தலைவர் ரஜினிகாந்தை நாங்கள் சந்தித்தோம். அவரது கருத்து எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என வித்லவ் பட நாயகி அனஸ்வரா ராஜன் தெரிவித்தார். நடிகர் அதர்வா தற்போது இதயமுரளி என்ற படத்தில் நடிக்கிறார். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்குகிறார். பிரீத்தி முகுந்தன், கயாட் லோகர், நிஹாரிகா நடிக்கின்றனர். இப்போது இதில் மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசிலும் இணைந்துள்ளார். அவர் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு ரோலில் வருகிறாராம். இதை படக்குழு அறிவித்துள்ளது. நடிகர் லிவிங்ஸ்டன் மகளான ஜோபிதா சீரியல்களில் நடிக்கிறார். இப்போது டார்க் ஜெயிண்ட் என்ற படத்தில் நாயகியாக நடிக்கிறார். சோனியா அகர்வால், லிவிங்ஸ்டன் உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர். இயக்குனர் KS கிஷன் கூறுகையில், இது ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படமாக உருவாகிறது. முதற்கட்ட படப்பிடிப்பு முடிந்துள்ளது என்றார். ஜோபிதாவிற்கு சினிமா பாதையை இந்த படம் துவக்கி வைக்குமா என பார்ப்போம். மலையாள நடிகையான அனஸ்வரா ராஜன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான வித்லவ் படம் வரவேற்பை பெற்றுள்ளது. அதனால் அடுத்தடுத்து புதிய படங்களில் கமிட் ஆகி வருகிறார். மலையாளம், தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் தலா 2 படங்கள் கைவசம் வைத்துள்ளார். இது தவிர இன்னும் பல பட வாய்ப்புகள் அவரை தேடி வருகிறதாம்.